வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வண்டியில் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்க. தெரிஞ்ச ஒரு அண்ணா வீட்டுக்கு போய் அங்கே கேதர் ஆகி குக் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளானுங்க. ஸோ அதனால தான் வண்டியில் போயிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த அண்ணா வீட்டுக்கிட்ட ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. பார்க்குறக்கே செம்ம அழகாக சூப்பராக இருந்துச்சு. அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போனோடனே புத்தாவோட ஸ்டாச்சு இருந்துச்சு. அதுவும் க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. உள்ளே போனோடனே தேடி பார்த்தேன் எங்கே ஆளையவே கண்ணு பார்த்தா ரூமில் நல்லா தூங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் கிச்சன்லாம் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் என்ன எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் வெட்டிட்டு வெங்காயம்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க. கண்ணு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. ஸோ அதனால் கண்ணாடி போட்டு வெங்காயம் வெட்டிட்டு இருந்தேன். கரெக்டாக சட்டியில் ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு சமைச்சிட்டு இருந்தேன் என் தம்பி. ஆக்சுவலாக இவன் தான் மெயின் செஃப். சூப்பராக சமைச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7:30க்கு ஸ்டார்ட் பண்ண சமையல் ரொம்ப நேரமாக குக் ஆகிட்டே இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கைட் பண்ணால் இப்படி தான் சமைக்கணும் அப்படி தான் சமைக்கணும்னு சொல்லி. ஸோ நாங்கள் என்னென்ன சமைச்சோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, ரைஸு, எக் பொரியல், சிக்கன் 65லாம் சமைச்சோம். ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆச்சு சமைச்சு முடிச்சு. மெயினாக என்ன விஷயமே பார்த்திங்கன்னா கடையில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் காசு கொடுத்து, இல்லைனா ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம். அதை விட்டு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் சமைச்சு இந்த மாதிரி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.